மாண்புக்கு அமைச்சர் அவர்களே, ஒரு கவனம் அவர்களே, பிரசன்னா பாலாஜி அவர்களே, எங்கள் சந்திரசேகர் அவர்களே, இங்கே ரொம்ப அழகா என்ன வரவேற்றாங்க. இதுக்கு மேல அழகாலாம் பேச ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா சில எங்க போட்டி போடணும் எங்க போட்டி போடக்கூடாது தெரிஞ்சாலே அதுவே ஒரு வெற்றியாக உயிரே உறவே. மூன்று தருணங்களை இங்கே நாம் நினைவு கூறுகிறேன். கர்னல் கொட்டாரி கனகைய நாயுடு, C.K. நாயுடு, எங்க அப்பா அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன். அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் ஆரம்பித்து வைத்த ஒரு ஸ்போர்ட்ஸில் நமக்கு கிடைத்த வெற்றி நம் சுதந்திர போராட்டத்திற்கே ஒரு ஊக்கமாக இருந்தது. 1926 MCC டெஸ்டில் கூட C.K. நாயுடு 11 சிக்ஸர்ஸ் 183. இந்த பிரிட்டிஷ் கிரிக்கெட் அணியும் சரி பிரிட்டிஷ் அரசும் சரி வெல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லை என்பதை நமக்கு நினைவுபடுத்தியவர் அந்த C.K. நாயுடு. அதுவும் ஸ்போர்ட்ஸ் மூலமாக அது ஒரு தருணம் இந்தியா உணர்ந்த தருணம். அதற்கு அடுத்து லாலா அமர்நாத் 1933 அவர் செஞ்சுரி அடிக்கிறார். இந்தியாவின் முதல் செஞ்சுரி. இப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவின் சுதந்திர செஞ்சுரியை நோக்கி நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர் கபில் தேவ் அவர்கள் 1983 அந்த கோப்பையை பணிவாக சென்று வாங்கிட்டு வந்தார். வெற்றி, கம்பீரமான வெற்றி. அவர் அதை பெறும்போது பணிவாக பெற்றுக்கொண்டு வந்தார். இந்தியா சுதந்திர நாடு என்பதை மறுபடியும் அழுத்தி சொல்லிவிட்டு வந்தார். நண்பர்களே, விளையாட்டு என்பது trying to experiment with the extent of your endurance என்பது மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம். அது ஒரு தேசத்தின் வலிமையின் அடையாளம், தேச மக்களின் வலிமையின் அடையாளம். விளையாட்டு ஒரு தேசத்தின் மன உறுதியின் அடையாளம். தேசம், அதன் வீரம் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது இந்த விளையாட்டு. அது மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ் தியாகத்தின் அடையாளமும் கூட. 50 பேர் ஓடும் ஒரு மேரத்தானில் பங்கெடுத்துக் கொள்கிறானே, அதில் ஜெயிப்போமான்னு தெரியாது. ஆனா ஓடுறாங்க பாருங்க, அந்த தியாகம் புரிந்தால் இந்த ஜனநாயகம் புரிந்துவிடும். மூன்றாவது தருணம் தென்னாப்பிரிக்காவில் அபார்த்தைடு நிறவெறி கொடுமையான அரசு அங்கே நடந்து கொண்டிருந்த போது அதன் தேசிய ரக்பி அணி ஸ்பிரிங் பாக்ஸ் என்று சொல்வார்கள். அது வெள்ளையர்கள் தவிர வேறு ஆள் கால் வைக்க முடியாது, அந்த ஜெர்சியே போட்டுக்க முடியாது. ஆனால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அதிபரானவர்களுக்கு அந்த ஜெர்சியை போட்டுட்டு அவங்க இன்டர்நேஷனல் கோப்பையை வெல்லும் போது அங்கே வந்து அமர்ந்திருந்தார். நான் சொன்னேன், அவருக்கு அந்த ஜெர்சி போடும்போது தெரியுமா ஜெயிக்க போறாங்கன்னு. அவங்க விளையாட வந்ததே அவரை பொறுத்தவரைக்கும் வெற்றி தான். ஆனா ஜெயிச்சு காட்டிக்காங்க, அதுக்கு மேல சந்தோஷமா சொன்னாரு. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அந்த வலிமை இருக்கு. இந்த ஒரு வெற்றி தென்னாப்பிரிக்காவின் முகத்தையே மாற்றியும். அதாவது நான் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லை, அவங்களுடைய மனதுக்கு கிடைத்த சந்தோஷம் இருக்கிறது. இதுலயும் நமக்கு மோனோ கல்ச்சர் கூடாது என்பதுதான் என்னுடைய
ஒரு விமர்சனம் கூட இல்லை, ஆசை. எனக்கு பிடிச்ச ஒரே விளையாட்டு தான். எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும். ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி. நடக்காதுங்க. அப்புறம் ஒரே பொட்டு, ஒரே நாம் நடக்கவே. அதை அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்போர்ட்ஸ் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் இது முக்கியமானது. முன்பெல்லாம் பிள்ளைகளை நீ போய் அதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு படிப்பு விட்டுறாத. வாழ்க்கையில் ஒரு பகுதி கல்வி, மிக மிக முக்கியமான பகுதி ஆரோக்கியம். அதை உங்களுக்கு நீங்கள் அறியாமல் அள்ளி கொடுப்பது இந்த ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸை பத்தி ஏன் தெளிவா சொல்றேன்னா, நீங்க மசில் கல்ச்சரும் ஸ்போர்ட்ஸ் தான். ஆனா ஒரு தனிமையும் அப்புறம் மேரத்தான் ரன்னிங் மாதிரி நம்ம உடம்பு, நம்ம வழி, நம்ம இந்த கூட்டு முயற்சி இருக்கிறது. அது இருக்கிற சந்தோஷம். அது அதனாலதான் நான் சினிமாவை மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ஆர்ட் என்று சொல்வேன். என் படம் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது என் படம் சொல்லிட்டு அது என்னோட நின்றுடும். அது உங்கள் படமாக போதுதான் எனக்கு தெரியும். ஆக என் படம் என்று வெற்றி பெற்ற படத்தை கூட யாரும் சொல்ல முடியாது. எங்கள் படம், அது உங்களையும் சேர்த்துதான். அது கடைநிலை ஊழியர் ஒரு ஃபோக்கஸ் குள்ள விட்டான்னா, அது ஸ்டண்ட் மாஸ்டர் சரியா கற்றுக் கொடுக்கலன்னா, இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம நானே பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன அவங்களுக்கு பேர் உதாரணம் என்ன, பல விஷயங்களுக்கு உதாரணம் சொன்னார்கள். பெரும் ஆசான்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள். படிக்காத மேதை என்றெல்லாம் என்னை பாராட்டினார்கள். படிக்காமல் மேதையாவது இருக்கட்டும், படிக்காமல் மேடையே ஏற முடியாது. மேலாகையாவது படிக்கணும்ல. அப்படி எனக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்த மேதைகளின் பட்டியலை நான் உங்களுக்கு சொன்னால் நான் எவ்வளவு படிக்காதவன் என்பது உங்களுக்கு புரியும். எனக்கு யுகேஜியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் 3 பேர். கலைஞர், கண்ணதாசன், அந்த உச்சரிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நடிகர் சிவாஜி. போதுமா என் வாத்தியார் பட்டியல்? அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு. அதனால ஸ்போர்ட்ஸ் மேனையும் அப்படித்தான் மதிக்கணும். படிக்கல, ஸ்போர்ட்ஸ் மாத்திரம் நல்லா பண்றாரு அப்படி நினைக்காதீங்க. முகமது அலி ஒரு பாக்ஸர், புதுசட்டை வீரர், அவ்வளவுதான் இல்லை. யுஎஸ் அரசியலில் ஒரு முக்கியமான குரல் முகமது அலி. வெள்ளை மாளிகைக்கு சவால் விட்ட ஒரு அழகன், கருப்பழகன் அந்த முகமது அலி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் விளையாட்டு திக்குமுக்காடிய தொலைக்காட்சி பேட்டிகளை எல்லாம் நீங்கள் இன்றும் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பலம் உண்டு. இந்த உலகத்தை மாற்றும் வல்லமை விளையாட்டிற்கு இருக்கிறது. உத்வேகம் அளிக்கவும் மக்களை ஒன்று திரட்டவும் இது பயன்படும். எப்படி சினிமா பயன்படுகிறதோ, சினிமா தியேட்டரில் தான் முதலில் ஜாதி ஒழிந்ததாக நான் நம்புகிறேன். அது நீதிக்கும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது என் வாழ்நாளில் வர வேண்டும் என்பது என் கடமை. பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ஜெர்சி ஓவன்ஸ் வெறுங்காலுடன் ஓடி அன்றுதான் நரைக்க ஆரம்பித்தது ஹிட்லரின் மீசை. அப்படி செய்ய முடியும் ஸ்போர்ட்ஸ். நம்முடைய டாக்டர் ஆதர் ஹாவர்டு பயிற்சி அளித்த நம்முடைய ஃப்ளைங் சீட் என்று சொல்லுவார்கள், அவரும் அப்படிப்பட்ட உதாரணம் தான். என் சகோதரி பிடி உஷா, அவரை பயிற்றுவித்த நம்பியார் அவர்கள், இவர்களும் முன்னுதாரணங்கள் தான். இதை ஏன் இந்த பட்டியலை போட்டுக்கொண்டே வருகிறேன் என்றால், இங்கே களமாடுபவர்களுக்கு கற்பிப்பவர்களும் பாராட்டப்படுகிறார்கள். அதனால் இது தமிழகத்திற்கு கிடைக்கும், தமிழக ஸ்போர்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஒரு பாராட்டு விழாவாகும். முக்கியமாக சகோதரர்களே,
40 வருடமாக நாம் நற்படி என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் எதுக்கு இதையே செஞ்சுட்டு நான் சினிமா மாத்திரம் பார்த்துட்டு போயிடுறோமே, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து நல்ல அரங்கில் உனக்கு மரியாதை கிடைக்கும். இதோ உங்கள் பேரை சொல்லி, உங்கள் கட்சியின் பேரை சொல்லி இங்கே உங்களை பாராட்டுகிறார் ஒரு அமைச்சர். அதைத்தான் நான் சொன்னேன், நாள் முடியும் தம்பி, கொஞ்சம் பொறுமையாக. அதுக்காக இப்ப இந்த நேரத்துல பொறுமையா இருந்திருந்தாருங்க. இது நாம களமிறங்க வேண்டியது. எந்த களமிறங்க வேற களம் பேசிட்டு இந்த மேடையில் பள்ளி கல்வி அமைச்சர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நாளை நமதே நான் சொல்லிட்டே இருக்கேன். அந்த நாளைக்கான விதை போடும் விஷயம். அதனால்தான் இந்த ஓட்டுதல் மற்றுதல் எல்லாம் எங்கள் இருவருக்கு கனவு ஒன்றாக இருக்கும் பொழுது நினைவும் ஒன்றாகவே இருக்கும். ரோட்டரி மற்றும் பெஃபி குடும்பங்களுடன் இந்த அவையில் இணைவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பழைய ஆட்கள், பழைய தோழர்கள் இங்கே இருப்பார்கள். என்ன படம் அடுத்து நற்படி நீங்க என்ன பண்ணணும், ரத்த தானம் சொல்லிட்டு பண்ணிட்டோம், அது படத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். முன்னுமே இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி இது எதுவுமே டோன்ட் இன்வென்ட் த வீல், டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல், இட்ஸ் பீன் டன். ரோட்டரி மாதிரி ஒரு இடத்த பார்த்தா அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் காப்பி அடிக்கன்னு சொல்றாங்க. இப்போ அதான் சொன்னேன், தேடுங்கள், தேடி தீர்ப்போம்பா என்று எழுதிய புத்தகம் உங்களுக்காக எழுதியதுதான். இன்றும் இந்த மேடையில் பாரதி சொன்ன அந்த பாப்பாக்கள் எல்லாம் ஓடி விளையாடி பழக்கமும் பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். இதில் என் பெண்ணும் இங்கே இருக்கிறார். கண்ணகி நகரிலிருந்து எங்களுக்கு இது திடீர்னு ஏற்பட்ட உறவு இல்லை. அதுக்காக சொல்றேன், ஏதோ சினிமா நடிகரை கூப்பிட்டு ஒரு ரோட்டரி தங்க ஒரு விழா நடத்தணுன்றது இல்லை. இது நீண்ட தொடர்பு. இதுவே ஒரு மாரத்தான். அது இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது இப்படி ஒரு சக்கரம் எங்கள் கல்வி தேர்வுக்கும் விளையாட்டு தேர்வுக்கும் கிடைத்த சக்கரமாகவே நான் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் எளிய நிலையில் இருப்பவர்களை எல்லாம் ஏற்றம் காண செய்யும் ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால்தான் நாம் இணைந்து செயல்படுகிறோம். இவற்றையெல்லாம் கலைத்து போடும் சில எண்ணங்கள் பலருக்கு இருக்கிறது. பலர் என்று சொல்லும் போது அது மெஜாரிட்டி அல்ல. ஜனநாயகம் என்பது பாதுகாப்பதுதான் ஜனநாயகம். அதுவும் ஜனங்களை பாதுகாப்பு. முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாருக்கும், அதுவும் இல்லாதவருக்கு இருக்க செய்வது, இல்லாமல் செய்வது. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல கொண்டாடுறாங்க பாவரத்தையை ஒழித்து விட்டோம். அது விரைவில் நடக்கும். நடந்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இந்த கையெழுத்து உங்களுக்கு கிடைத்த பெருமை என்றுதான் நான் என் தொண்டர்களுக்கு சொல்கிறேன். 40 வருடமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிக்கெல்லாம் பாராட்டு விழாவாக நீங்கள் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே அவரை சினிமாக்காரராக மட்டும் பார்க்காதீர்கள் என்று ஒருவன் சொல்வது எத்தகைய பெருமை உங்களுக்கு. என்னை விடுங்கள். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் செய்ததால் தான் என் முகமே இவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இல்லைன்றால் அந்த சினிமா முகம் மட்டும்தான் தாங்கியது. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இதுவல்ல. இன்னும் வேலை நிறைய இருக்கிறது. அப்பொழுது சொல்லிக் கொள்ளலாம். இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள். தனி அவர்கள் இருக்கும் பொறுப்பு அதையெல்லாம் பெற்றுவிட்டு அவர்கள் வந்து அடைந்திருக்கும் இந்த தூரமே மிக முக்கியமான தூரம். இங்கே சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார்கள்.
அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கட்சி அப்படின்னு வரும்போது இந்த கொடிமரம் வைக்கிறது பெரிய ஒரு விஷயம். இவங்க மறுப்பாங்க. அது நான் அப்ப சொன்னேன், இதெல்லாம் சண்டை போடாதீங்க, மரம் நீங்க, அதான் கட்சி கட்டிமரம். எங்கள் கட்சி கொடிமரம் எத்தனை பறந்து இருக்குன்னு கேளுங்க. காத்தாடி போதெல்லாம் பறக்கும், கொடியே இல்லாமல் பறக்கும். அது எந்த கட்சிக்கும் சொந்தமான மரம் அல்ல, எல்லா கட்சிக்கும் சொந்தமான கொடிமரங்களை நாங்கள் ஏற்று பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மையத்தில் இருப்பதால் அதன் உன்னதம் புரிகிறது. எங்களை இங்கு கொண்டு ஆக்கியது நல்ல அரசியல் தலைவர்கள் தான். எங்களுக்கு கோபம் வரவழைத்ததும் அதே நல்ல தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதுதான். அதை மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் வர வேண்டும். ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, அரசியல், கல்வியில், கல்வி கற்பிப்பவர்களும் இளைஞர்கள் வர வேண்டும். அனுபவம் பாடம் சொல்லும், ஆனால் இளமை வேகம் சொல்லும். என்றால் சாதனை என்பது சொல் அல்ல, செயல். அந்த செயலுக்கு வயது வேண்டும். என் வயதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வது வெறும் பேச்சல்ல, வாழ்க்கை புரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது. நிலையாமை தெரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது. அதைத்தான் சொல்லுகிறேன். இங்கே இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்போ சொன்னாங்க, வேஷம் பண்றதுனால அவருக்கு பெயிண்ட் பத்தி தெரியும்னு. நான் சொல்றது சயின்ஸ் தம்பியா. அது அந்த பெயிண்ட் உடம்புல போடுறது லெட் பாய்சன் ஆகி ஒரு ஹாலிவுட் படத்துல டின் மேன் நடித்தவர் என்ன மாதிரி ஒரு ஆர்வ படத்துல உடம்பு பூரா இந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இறந்து விட்டார். அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நல்ல பெயிண்ட் என்னங்கிற அந்த பிராண்டு பேர் முடிஞ்சா நானே வாங்கி தரேன். காட்சி மிக அருமையாக இருந்தது. அதுக்காக அப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியது இல்லை. அதனால நீங்கள்லாம் இன்னும் உங்களுடைய தசை நார்கள் எல்லாம் என் கண்ணில் பட்டன. அந்த சில்வர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் அவையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விபரீதமான பரிசோதனைகளை நீங்கள் செய்யக்கூடாது. இது அன்பினால் சொல்வது, இது விமர்சனமே பரிவினால் வருவது. தமிழ்நாட்டிலிருந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் ஒலிம்பிக் வீரர்கள் வரத்தான் போகிறார்கள். துணை முதல்வர் அவர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இதை எடுக்கும்போது ஏதோ பதவி கொண்டு அவர் எடுத்திருக்காரு. அது வெறும் பதவி இல்லை, என் கடமை என்று அதை செய்து காட்டி இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் எல்லா திசைகளும் நோக்க வேண்டும். அரசியல் மட்டுமே விளையாட்டல்ல, இதுவும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு லோன்லினஸ் ஆஃப் a long distance runner என்று சொல்வார்கள். அந்த தனிமை குறித்து இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் கூட்டத்தோடு ஒட்டிக்கிட்டு உனக்கென்று தனி உணர்வு இல்லாமல் நீ கலைத்து போய்விடக்கூடாது. அதற்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் புரிந்தவர்கள், இதை கற்பிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சீசன் கப் வாங்கியாச்சு அப்படின்னு வீட்டுக்கு போகாம கற்றதை மற்றவர்களுக்கு பகிர்வது இருக்கிறது இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அப்படி பகிராமல் போயிருந்தால் நான் சொன்ன அந்த பேரெல்லாம் என்று நான் சொல்ல தேவைப்பட்டிருக்கிறார். அவங்கெல்லாம் தனக்கு எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். எப்படி என்னுடைய குருமார்கள் பட்டியலை போட்டாலே நான் கெட்டிக்காரனா இல்லையா என்பது தெரியாது. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன் என்பது எத்தனை வாத்தியார். நேற்று கூட ஒரு நினைவு தினத்துக்கு எங்க ஐயா பாலச்சந்திரன் நினைவு சொன்னேன். ஆசிரியர்கள் பேர் இப்ப மௌரியா அவர்கள் கேட்டாரு, அந்த ஔவை சண்முகங்கிறது டி.கே. சண்முகம் தானே கேட்கிறாரு. அப்படி ஆசான்களே கலந்து விடுவாங்க. ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக சொல்லிக்கிட்டேன். நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேங்கிறதுல ஒரு மிகையும் கிடையாது. நான் மேடையில் பேசுறேன். கலைஞர் வசனத்தை கலைஞரிடம் பேசி காட்டிய பிள்ளை நான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் நான் தேவர் மகன் ஸ்கிரிப்டை கொடுத்தது, இது எதுக்கு எங்க வேலை கொடுக்குறேன்னு
நீங்கள் பார்க்கணும் என்ன நீங்க டைலாக் எழுதுன அதே நடிகர்களுக்கு நான் எழுதிட்டேன் என் டைலாக் பாஸ் ஆகிட்டேன். இப்படியெல்லாம் நான் கற்று வந்திருக்கிறேன். எனக்கு சிலம்பு வாத்தியார் ஞாபகம் இருக்கிறது, எனக்கு ஸ்கேட்டிங் கற்றுக்கிறது வாத்தியார் ஞாபகம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணும். அதுதான் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் தான் நாளைய இந்தியா. வெறும் டிகிரிஸ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணணும், கல்வியும் டெவலப் பண்ணணும். கல்வி பிழைப்புக்காக படிப்பது இல்லாமல் நீங்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா வல்லரசு. அதை இப்படிப்பட்ட மேடைகளில் சொல்வதற்கு ஸ்போர்ட்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உலக மேடையில் எல்லா துறைகளிலும் வெல்வதுதான் வல்லரசின் லட்சணம், அடையாளம். அதை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த கூட்டுறவு. இதில் பெருமை கொள்வது யார்? மிகவும் பெருமை கொள்வது யார் என்றால் நாங்கள் தான். எங்களை உங்களுடன் நினைத்துக் கொண்டது எங்களுக்கு பெருமையாக நினைக்கிறோம். எங்களுடைய வேர்வையும் உழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நல்ல பணி செய்பவர்களுக்கெல்லாம் தோள் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது நாங்கள் ஆரம்ப காலம் முதல் பயின்று வந்த ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியின் விளைவாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இனியும் பயிற்சி தொடரும். என்னை இங்கே வரவழைத்து இத்தனை வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முன்னால் எங்களை முன்னிறுத்தி மரியாதை செய்திருக்கிறீர்கள். ஆனால் முதல் மரியாதை பெற வேண்டியவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு மரியாதை செய்வது பிற்பாடு எனக்கு கிடைக்கும் மரியாதையை பணிவுடன் பெற்றுக் கொள்வது என்றுதான் நினைத்து வந்தேன். முதலில் எனக்கு மரியாதை செய்து விட்டீர்கள், அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது. உங்கள் அனுமதியிடம் அதை செய்ய அனுமதிப்பீர்கள். நன்றி.